எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மை சேனல் அறுசுவை இல்லம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கிருஷ்ண ஜெயந்தி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. நம்ம வீட்டில் கிருஷ்ண ஜெயந்தி செவ்வாய்க்கிழமை காலையில் தான் செலிப்ரேட் பண்ணியிருந்தோங்க. நான் திங்கக்கிழமை ஈவினிங் போல் கொஞ்சம் ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இந்த வீடியோ திங்கக்கிழமை ஈவினிங்லேருந்து செவ்வாய்க்கிழமை காலையில் வரையிலும் கண்டினியூ ஆகுங்க. ஸ்வீட்டுக்கு எள்ளு சீடையும் ஸ்வீட் அவலும் பிளான் பண்ணியிருந்தேங்க. ஸ்வீட் அவல் செவ்வாய்க்கிழமை காலையில் செஞ்சுக்கலான்னு சொல்லிவிட்டு திங்கக்கிழமை சாயந்தரம் எள்ளு சீடை மட்டும் பண்ணலான்னு அதுக்கான வேலைகள் பார்த்துட்டு இருந்தேங்க. எள்ளு சீடை பண்ணுறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 2 கப் அரிசி மாவு, அது கூட கொஞ்சம் எள், கருப்பு எள் போட்டுக்கலாம், இல்லைனா வெள்ளை எள் எது நம்மக்கிட்ட இருக்கோ அது யூஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கப்புறம் ஏலக்காய், நுணுக்குன ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் தனியாக ஒரு பேனில் 1 கப்பு வெல்லம், அது கூட 1/2 கப்பு தண்ணி ஊற்றி அந்த வெல்லம் கரையிற வரையில் ஹீட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாகு கன்சிஸ்டன்சி வரணும்னு அவசியம் இல்லைங்க. சர்க்கரை கரைஞ்சதுன்னா போதுங்க. அதை அந்த அரிசி மாவு கூட ஊற்றி கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. கை வச்சிடாதீங்க, ஏன்னா வெல்லம் நல்லா சூடாக இருக்குங்க. அதனால் கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் அது ஆறிடும். அதுக்கப்புறம் கை வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்குங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டைகளாக அதை உருட்டி வச்சுருங்க. அதுக்கப்புறமா ஒரு கடாயில் ஆயில் ஆட் பண்ணி அந்த ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம உருட்டி வச்ச உருண்டைகளை பேட்சாக போட்டு அது கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். நான் இந்த மாதிரி எல்லா உருண்டைகளையும் பேட்சாக போட்டு எடுத்து வச்சிட்டேங்க. நான் இதுதான் சீடை செய்கிறது ஃபஸ்ட் டைம்ங்க. அதனால் எனக்கு அது கரெக்டான பக்குவம் தெரியலையா என்னன்னு தெரியல, லைட்டாக வெடிப்பு வந்திருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சால் அது இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சாமிக்கு பூ கட்டலான்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கட்ட ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா டக்குன்னு கட்டி முடிச்சிடலாங்க. நான் இந்த கால் கட்டு கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைப்பில் தான் கட்டினேன். பட் காலுக்கு பதிலாக நான் டிவி ஸ்டாண்ட் யூஸ் பண்ணேன். ஏன்னா சாமிக்கு வைக்க போகிறோம் இல்லையா, அதனால் அது ரொம்ப அழகாக வந்துருந்துச்சுங்க கடைசியில் பார்க்கும்போது. இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்ட்ரா அந்த நீட்டிகிட்டு இருக்கிற அந்த லீவ்ஸ்லாம் ஈவனாக கட் பண்ணி விட்டுட்டோம்னா பார்க்குறக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். நம்ம வீட்டில் 2 கிருஷ்ணர் சிலை இருக்குது. அதனால் இன்னொரு சிலைக்கு நான் மாலை டைப்பில் பூ ரெடி பண்ணிகிட்டு இருந்தேங்க. ரோஸ், அதுக்கு நடுவில் 2 பீட்ஸ், மறுபடியும் ரோஸ், இந்த டைப்பில் ஒரு ரவுண்ட் ஷேப்க்கு ஒரு மாலை மாதிரி ரெடி பண்ணேங்க. இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சு அந்த டேவை கம்ப்ளீட் பண்ணியாச்சுங்க. அடுத்து இது செவ்வாய்க்கிழமை காலையிலிங்க. காலையில் அன்றைக்கி டே 4 o'clock ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. எந்திரிச்சோடனே ஸ்வீட் அவல் பண்ணி வச்சிடலாம். ஏன்னா அது கொஞ்ச நேரம் அந்த வெல்லத்தோட ஊறுனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு 1 கப் அவல், அதுக்கு 3/4 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தண்ணி, அதே மாதிரி வெல்லம் காய்ச்சி எடுத்து அந்த அவல் கூட ஊற்றியாச்சுங்க. கூடவே கொஞ்சம் ஏலக்காய் தூள், அதுக்கப்புறம் துருவின தேங்காய் 1/2 கப், இவ்வளோதாங்க நான் யூஸ் பண்ணேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிட்டேன்.
லாஸ்ட்டில் வந்து முந்திரியை வந்து நெய்யில் வறுத்து உள்ளே ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் கோலம் போடுறதுக்காக வெளில வந்தாச்சுங்க. அன்றைக்கி வந்து நான் சிம்பிளாக கிருஷ்ணர் பாதம் வர்ற மாதிரி ஒரு சின்ன கோலம் தான் போட்டிருந்தேன். அதுக்கப்புறங்க நான் கிருஷ்ணரோட பாதம் வந்து வெளியில் அந்த மெயின் என்ட்ரன்ஸ்லேருந்து நம்ம கிருஷ்ணர் சிலை வச்சு வழிபடக்கூடிய இடம் வரையிலுமே வந்து பாதம் போட்டிருந்தேங்க. நான் பாதம் போட்டது எப்படின்னா, கொஞ்சம் அரிசி மாவு வச்சு அதை வாட்டர் பாட்டில் மூடியில் லைட்டாக அப்படி பெண்ட் பண்ணி விட்டோம்னா பாதம் அழகாக வந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் கோலம் போடுற வேலையெல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து கிருஷ்ணருக்கு தேவையான பொருட்கள்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு இருந்தேங்க. நான் அந்த அன்றைக்கி கிருஷ்ணருக்கு வந்து சீடை, அவல், பனங்கல்கண்டு கலந்த பால், வெண்ணெய், அதுக்கப்புறம் பல வகைகளில் வந்து ஆப்பிள், வாழைப்பழம் இதெல்லாம் வந்து வச்சுருந்தேங்க. கையோடு அப்படியே உருளியும் டெக்கரேட் பண்ணி வச்சுட்டேங்க. உருளி டெக்கரேட் பண்ணுறதுக்கு சென்டரில் ஒரு லோட்டஸும் சுற்றியும் செவந்தி பூ வச்சு டெக்கரேட் பண்ணியாச்சுங்க அந்த அன்னைக்கு. நம்ம பூஜை அறையில் வந்து ஃபஸ்ட்டு பூஜை போட்டு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம கிருஷ்ணர் இருக்கக்கூடிய இடம் போய் அங்கே போய் திருப்தியாக சாமி கும்பிட்டாச்சுங்க. அன்றைக்கி டே வந்து ரொம்ப பாசிட்டிவாகவே ஸ்டார்ட் ஆச்சுங்க. இந்த வீடியோ இதோட முடியுதுங்க. கூடிய சீக்கிரம் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.